ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிச்சன். இன்றைக்கி வந்து மில்லட்ஸில் குதிரைவாளி அரிசி கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ குதிரைவாளியில் வந்து நிறைய நார்ச்சத்தெல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி 1 டம்ளர் குதிரைவாளி அரிசி எடுத்திருக்கேன். ஸோ இது 2 டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கரை போட்டுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூடவே நறுக்குன்னு இஞ்சியையும் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து கிச்சடிக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸு போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. காய்கறிலாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ தண்ணியை சேர்த்துடலாம். 1 டம்ளர் குதிரைவாளி அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அது கரெக்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வச்சுருந்த குதிரைவாளி அரிசியை இதில் போட்டுக்கலாம். இப்போ குக்கரில் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ அரிசி வந்து நல்லாவே வெந்திருக்கு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை இதில் போட்டுக்கலாம். ஃபைனலாக அடுப்பை பற்ற வச்சு ஒரு தாளிக்கிற கரண்டி போட்டுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் நெய் போட்டு 10 முந்திரியையும் போட்டு நல்லா பொரித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குதிரைவாளி கிச்சடியில் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு அட்டகாசமான குதிரைவாளி கிச்சடி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டு நம்ம டெய்லிக்கு சாப்பிட்ற சாப்பாட்டில் மில்லட்ஸ் வகைகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த குதிரைவாளி கிச்சடியோட தேங்காய் சட்னி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.